ஃப்ரெண்ட்ஸ், டுடே வந்து மினி vlog தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் எந்திரிச்சேன், டீ போட்டுட்ருக்கேன். டீ போட்டு குடிக்கணும். பாப்பாவுக்கு வந்து பால் காயுது. அதே மாதிரி நான் எப்பயுமே எந்திரிச்சுமே என்ன பண்ணுவேன்னா, என்னோடய ஐஸ் க்யூப் வந்து வச்சு நான் வந்து எப்பவுமே ஃபேஸ் வந்து மசாஜ் பண்ணுவேன். அப்போ எந்திரிச்சோடனே மசாஜ் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஃபேஸ் நல்லா வந்து பிரைட்டாக தெரியும். அதனால் எப்பயுமே எந்திரிச்சோடனே இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வேலை. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டீ குடிக்க முன்னாடியே ஐஸ் க்யூப் எடுத்து நல்லா மசாஜ் பண்ணுவேன். நல்லா மசாஜ் பண்ணிட்டோன்னா அது கொஞ்சம் நேரம் நம்ம ஐஸ் வாட்டர் நம்மளுக்கு அது படும்போது நம்ம ஃபேஸுக்கு நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நார்மல் வாட்டர்லேயே வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிடலாம். நார்மல் வாட்டர்லேயே ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிடுவேன். இப்படி பண்ணோன்னா நம்ம வந்து நம்மளோட ஸ்கின் வந்து எப்பயுமே வந்து சுருங்காமல் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா க்ளோவிங்காக இருக்கும். இது எப்பயுமே மார்னிங் என்னோடய இதில் இதுவும் ஒரு வேலை. காலையில் எழுந்திரிச்சோன்னே டீ போட்டாச்சு, சுட சுட இப்போ டீ குடிக்க போகிறோம். இங்கே மார்னிங்கே ரொம்ப வெயிலாக இருக்குது. சண்டேனால ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சிருக்கேன். மார்னிங்கே இப்படி தான் இருக்குது எங்கள் ஊர். சரியான வெயில், மார்னிங்கே சரியான வெயிலாக இருக்குது. வெளியே வரவே முடியல. சண்டேனால நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஆயில் வச்சு நம்ம வந்து தலைக்கு குளிக்க போகிறோம். ஆயில் வச்சு குளித்தா தான் நம்மளுக்கு வந்து எப்பயுமே வந்து ஹேர் வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி நல்லா சில்கியாக இருக்கும். இல்லாட்டி ரொம்ப ஒரு மாதிரி வறண்டு போன மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் எப்பயுமே வந்து ஆயில் வச்சு குளிங்க. நான் எப்பயுமே சண்டேனா நல்லா ஆயில் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் வச்சு குளித்தனால முடி ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. அது கொஞ்சம் நேரத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் சாஃப்டாயிரும். அதுக்கப்புறம் சண்டேனால க்ளீனிங் ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டேன். வீட்டெலாம் ஃபுல்லாக மாப் போட்டாச்சு. இந்த கோலம் இந்த அச்சு வந்து நான் வந்து பிள்ளையார்பேட்டில் வாங்கினேன். கோலம் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அரிசி ஊற வச்சுருந்தேன். நானும் பாப்பா அப்படிங்கிறனால அரிசி வந்து கொஞ்சமாக தான் ஊற வச்சுருந்தேன். சிக்கன் குழம்பு வச்சுட்டேன். எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் வந்து சிக்கன் தான். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அரிசி மட்டும் ஊற வச்சிருந்தது குக்கரில் எடுத்து சாதம் ரெடி பண்ண வேண்டியதான். அதுக்கப்புறம் இந்த மினி vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே.